ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பார்க்க போகிறோம். ஒரு அவல் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அவல் கட்லெட் அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுங்க. நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கு எனக்கு தேவையான பொருள் அவல் ஒரு 100 கிராம் எடுத்து தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சு ஊற வச்சுக்கோங்க. அது மொத்த அவலாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். மெல்லிஸ் அவலாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் உடனே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்க ஒரு 2 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோலை உரித்து அதையும் நல்லா மசித்து அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வச்சுக்கிறோம். 2 ஆனியனை பொடிசாக கட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வெங்காயம், மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அதையும் கட் பண்ணி வச்சுக்கிறோம். கேரட்டை துருவி வச்சுக்கிறோம். இந்த மற்ற பொருளெல்லாம் இருக்குது, கொடுத்துருக்குறேன். எவ்வளோங்கிற பார்த்துக்குங்க. அதில் இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும் பார்ப்போம். இதை மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இதில் இருக்குது. ஊற வச்சு வச்ச அவல் இதில் இருக்குது. வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இதில் இருக்குது. கடலை மாவு இருக்குது, கார்ன்ஃப்ளவர் இருக்குது, இந்த சில்லி ஃப்ளாக்ஸ் இருக்குது, வெங்காயத்தை பிடிச்சி வச்சது, பெருங்காயத்தூள் இருக்குது, மிளகுத்தூள் இருக்குது, நம்ம உப்பு தேவைக்கு, இது பிரெட் க்ரம்ஸு பொரிக்கிறதுக்கு, ரொட்டித்தூள் ஒரு 50 கிராம். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு, இந்த ஊற வச்சு வச்சுருக்கிற அவல் எல்லாத்தையும் அதில் ஒன்றா சேர்த்து நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணுறோம். பிள்ளைங்களுக்கு நல்லா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்க நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நல்லா ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மற்ற பாக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், கேரட்டு, பாக்கி எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து அதையும் நல்லா போட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. பச்சை மிளகாய், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளாக்ஸு காஞ்ச மிளகாய் பிடிச்சது அதையும் சேர்த்துக்கிறோம். காரத்துக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்குறோம் 1 டீஸ்பூனு. பெருங்காயத்தூள், உப்பு தேவைக்கு எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இந்த கடலை மாவு அதையும் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதே கார்ன்ஃப்ளவரில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதை எதுக்குனாக்கா நம்ம அதை இந்த கட்லெட்டை செஞ்சு இதில் தான் நனைச்சி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி ஃப்ரை பண்ணணும். அதுக்காக இதை நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுக்குவோம். பிரெட் க்ரம்ஸு தனியாக ஒரு இதில் பிளேட்டில் இருக்குது. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண எல்லா இந்த கட்லெட்டு கலவைகளை எடுத்து பொட்டேட்டோ, அவல், வெஜிடபிள் இதெல்லாம் கலந்த இந்த கட்லெட் கலவையை உருண்டை பிடிச்சி இது போல் சின்னதாக ரவுண்டாக வடை மாதிரி தட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா கட்லெட்டையும் நம்ம இது போல் தட்டி வச்சுக்கிட்டு
ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு சத்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ஒன்றும் ரொம்ப வேலை பிடிக்கிற இது ஐட்டம் கிடையாது. உடனே நம்ம செஞ்சு அழகாக பொரித்து நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரையும் அதில் முக்கி எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் அதை போல் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வானொலியில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம அங்கே அடுப்பில் வச்சு அதை லைட்டாக சூடு பண்ணுங்க. அது அங்கே சூடாகிட்டு வரட்டும். அதுக்குள்ளே இங்கே நம்மளுக்கு கட்லெட்டு இங்கே பரட்டி நம்ம எடுத்து வைப்போம். நீங்கள் இதை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ செஞ்சு வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ நம்ம எடுத்து கூட நம்ம ஃப்ரை பண்ணி அப்படியும் சாப்பிடலாம். அப்பப்போ தேவைக்கு வேண்டாலும் நம்ம உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம். இப்போ நம்மளுக்கு இங்கே எல்லாம் பரட்டி வச்சாச்சு. பிரெட் க்ரம்ஸ்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. இது ஒரு 5-10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செய்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்ரு. டைரெக்டாகவும் செய்யலாம், வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் எருவி பிடிச்சிருக்கும். அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுங்க. நல்லா செவந்த உடனே ஃபயர் வந்து ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. நல்லா சூடான பிறகு ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அருமையான சுவையான எம்மி டேஸ்டி அவல் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே போல் நீங்களாம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.